ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி வழக்கம் போல் இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 14/5/2025 சித்திரை மாதம் 31ஆம் நாள், விஸ்வாவசு வருடம், அற்புதமான புதன்கிழமை, சிறப்பான நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் புத பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம், பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டிய நாள் இன்றைய நாள். இன்று நல்ல சுப முகூர்த்த நாள். இன்றைய நாளிலே மன வாழ்க்கையிலே அடியெடுத்து வைக்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் நெஞ்சார்ந்த ஆசீர்வாதங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். 16 பேரும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என வாழ்த்துகின்றோம். இன்றைய சூரிய உதயம் காலை 5:44 சூரிய அஸ்தமனம் மாலை 6:26 இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் காலை 10:30 வரை. அதேபோல் மாலை 4:30 முதல் மாலை 5 வரை நல்ல நேரங்கள். இன்றைய ராகு காலம் மதியம் 12 முதல் மதியம் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் காலை 9 வரை. குளிகை நேரம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை. இன்றைய சுபகோரை புதன் ஹோரை நேரம் காலை 6 முதல் 7 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 11:35 வரை அனுஷம், அதன் பின்பு கேட்டை நட்சத்திரம். இன்றைய திதி இன்று முழுவதும் தேய்பிறை துவிதியை. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரங்கள் இன்று காலை 11:35 வரை அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும், அதன் பின்பு பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் துவங்குகின்றது. கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது. மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பிரயாணங்களை தவிர்க்க வேண்டிய நாள். பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உழைப்பு அதிகமாக இருக்கும். வரவு குறைவாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எங்கேயுமே செய்யக்கூடாது. அலுவலகத்திலும் சரி, இல்லத்திலும் சரி, ஒரு இடத்திற்கு போகின்றீர்களா அங்கேயும் சரி, வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். கோர்ட் கேஸ் போன்ற பிரச்சனைகளிலே இன்றைய நாளிலே ஈடுபடக்கூடாது. அதற்கான முயற்சிகளை இன்றைய நாளிலே தொடங்காதீர்கள். மன உளைச்சல் அதிகமாக இருக்கின்ற நாள். வீண் பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். எதிலும் பொறுமையை கடைபிடித்து நிதானமாக இருக்க வேண்டிய நாள். பூர்வீக சொத்து சம்பந்தமாக என்ற முடிவையும் இந்த நாளிலே எடுக்காதீர்கள். ஆகவே இன்றைய நாள் மௌனமாக இருந்து சிவபுராணம் கேளுங்கள், சிவபுராணம் சொல்லுங்கள். அதேபோல் விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே வருகின்ற ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே, இந்த 4 வரிகளை மனதுக்குள் சொல்லிக்கொண்டே இருங்கள். ஆஞ்சநேய பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். சந்திராட்டம பாதிப்புகள் இல்லாமல் இருக்கும். ஆகவே இன்று மௌனத்தை கடைபிடித்து கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறுகின்ற நாள். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்றன. பூர்வீக சொத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக முடிவுக்கு வரும். சிறப்பான நாள் இது. பெருமாள் வழிபாடு செய்து இந்த நாளுடைய சிறப்புகளை மேலும் பெறுங்கள். மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்து. மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார்.
ஆகவே இன்றைய நாளிலே வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். அலுவலகத்திலே வேலைப்பளு அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். தொழிலிலே புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பிரயாணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும். புதிதாக கடன் வாங்காதீர்கள், நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். பொருளாதாரம் மிகவும் நெருக்கடியாக இருக்கின்றது. உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஆஞ்சநேயரை வழிபடுங்கள், பெருமாளை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே முன்னோர்கள் சொத்திலே இருந்து உங்களுக்கு வர வேண்டிய பங்கு கைக்கு வரும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக முடிவுக்கு வரும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியருக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீர்ந்து அவர்களோடு ஒரு அந்யோன்யம் ஏற்படும். வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். வியாபாரத்திலே பெரும் முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். மொத்தத்தில் சிறப்பான நாள் இது. சிந்தை மகிழும் நாள் இது. அந்த பெருமாளை வழிபாடு செய்து மேலும் சிறப்புகளை பெறுங்கள். அவரவர்களுடைய வயதுக்கேற்ப நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். உங்களுடைய மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து மனதிலே தெளிவு ஏற்படும். கடன் தொல்லைகள் எல்லாம் விலகும். அந்த கடன் தொல்லைகள் தீர்வதற்குரிய உபாயங்கள் கிடைக்கும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். உடல் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உத்தியோக மாற்றம் ஏற்படும். ஒரு சிலருக்கு தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். காரிய அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த வேலைகள் எல்லாம் நல்லபடியாக முடியும். புதிய முயற்சிகள் கைகூடும். திடீர் வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகின்ற அற்புதமான நாள். மொத்தத்தில் சிம்ம ராசியினருக்கு இன்றைய நாள் மிக மிக சிம்மாசனத்தை அமைத்து கொடுக்கின்ற நாளாக இருக்கின்றது. பெருமாள் வழிபாடு செய்து மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். பயணங்கள் மூலம் உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நினைத்த விதமாக நடக்கின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் வரும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். காரிய தடைகள் எல்லாம் விலகி காரியத்திலே வெற்றிகள் உண்டாகும். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். மொத்தத்தில் சிறப்பான நாள், ஏற்றம் மிகுந்த நாள் இன்றைய நாள். கன்னிராசினர் இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்து மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே என்ன ஆகும்? இன்றைய நாளிலே திடீர் பணவரவு உண்டாகும். எதிர்பாராத இடத்திலிருந்து பணவரவு இருக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்பத்திலே நல்ல ஒற்றுமையும் சந்தோஷமும் கிடைக்கும். கூட்டுத் தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற நாள். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். சுப காரியங்கள் கைகூடும். புதிய வேலை வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு உண்டாகும்.
தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகின்ற நாள். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். மிக மிக சிறப்பான நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். மொத்தத்தில் சிறப்பான நாள் இது. பெருமாள் வழிபாடு செய்து மேலும் சிறப்புகளை பெறுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளில் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். செய்தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பூர்வீக சொத்திலே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து பணம் கைக்கு வரும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியருக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். எடுக்கின்ற காரியங்களிலெல்லாம் வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். மொத்தத்தில் சிறப்பான நாள் இது. சீர்மிகு நாள் இது. பெருமாள் வழிபாடு செய்து மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே வெளிநாடு செல்வதற்கான விசா ஒரு சிலருக்கு கிடைக்கும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல உதவிகள் கிடைக்கும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். மொத்தத்தில் இன்றைய நாள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். முன்பாதி கவனமாக இருக்க வேண்டும், பின்பாதி நன்றாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே கவனச்சிதறல் ஏற்படாமல் இருக்க மௌனத்தை கடைபிடியுங்கள். கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். ஆஞ்சநேயருக்கு விளக்கு போடுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கின்றது. கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வருகின்ற நாள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியருக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகும். உங்களுடைய காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கின்ற அற்புதமான நாள். சிறப்பான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. எடுக்கின்ற முயற்சிகளிலெல்லாம் பெரும் வெற்றி கிடைக்கின்ற நாள். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகளை இன்றைய நாளிலே துவங்கினீர்கள் என்றால் வெற்றி கிடைக்கும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அவரவர்களுடைய வயதுக்கேற்ப நல்லது நடக்கும். இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகளிலெல்லாம் பெரும் வெற்றி கிடைக்கின்ற நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். பொருளாதாரத்திலே வளர்ச்சி உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். வேண்டிய எல்லாமே கிடைக்கின்ற அற்புதமான நாள். வேண்டுவன அனைத்தும் இறைவன் உங்களுக்கு தர இருக்கின்றார். பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் உண்டாகும். தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். நினைத்த காரியங்கள் நிறைவேறுகின்ற நல்ல நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு தேடி வரும்.
தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். தொழில் செய்பவர்கள் 2வது பிரான்ச் உருவாக்குவீர்கள். ஒரு கடை வைத்திருக்கின்றீர்கள் என்றால் பக்கத்து ஏரியாவிலே இன்னொரு கடை வைப்பீர்கள். அப்படி வியாபாரத்திலே வளர்ச்சி உண்டாகின்ற நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம், உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்திலே கிடைக்கும். ஆகவே இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்து மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். அனைவரும் இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்து நல்லவற்றை பெறுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. இன்றைய ஆன்மீக தகவல். நம்முடைய சனாதன தர்மத்திலே இறைவர்களுடைய திருக்கரங்களிலே ஆயுதங்கள் இருக்கும். அந்த ஆயுதங்கள் என்பது சம்ஹார மூர்த்திகளாக தங்களை அவர்கள் வெளிப்படுத்தி கொள்கின்றார்கள். ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கின்றது. அதுபோல ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். கெட்டவற்றை அழிக்க வேண்டும். கெட்டவற்றை அழிப்பதற்காகத்தான் இறைவனுடைய திருக்கரங்களிலே ஆயுதங்கள் இருக்கின்றது. மகாவிஷ்ணு நம்மையெல்லாம் காக்கின்ற கடவுள். அவருடைய சக்கராயுதத்துக்கு இருக்கின்ற பெருமை, அவர் யார் மேல் அந்த சக்கராயுதத்தை ஏவுகின்றாரோ அந்த சக்கராயுதமானது அவர்களை கொன்றுவிட்டு திரும்ப அவருடைய திருக்கரத்திலேயே வந்து சேர்ந்து கொள்ளும். அப்படிப்பட்ட பெருமை மிக்கது சக்கராயுதம். சக்கராயுதத்துக்குத்தான் சக்கரத்தாழ்வார் என்ற பெயரும் உண்டு. எல்லா பெருமாள் கோவில்களிலுமே சக்கரத்தாழ்வாருக்கு தனியான சன்னதி இருக்கும். சாதாரணமாக நமக்கு ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த தொழிலிலே நமக்கு எதிரிகள் அதிகமாக இருக்கின்றார்கள். நம்முடைய தொழிலை முடக்க பார்க்கின்றார்கள். நாம் நியாயமாக நடந்தாலும் நம்முடைய தொழிலை முடக்க பார்க்கின்றார்கள் என்றால் சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கு வாரம் புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமைகளிலே சென்று சக்கரத்தாழ்வாரை 11 சுற்றுகள் சுற்றி சக்கரத்தாழ்வாருக்குரிய மந்திரங்களை சொல்லி, அது தெரியவில்லை என்றாலும் ஓம் சக்கரத்தாழ்வாராய நமக, அது இல்லை தெரியவில்லை, மந்திரங்கள் தெரியவில்லை என்றாலும் ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமக என்று சொல்லி 11 சுற்றுக்கள் அந்த சன்னதியை வலம் வந்தாலே நம்முடைய பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும். சக்கரத்தாழ்வாருக்கு அப்படி ஒரு நல்ல மகத்துவம் உண்டு, மகிமை உண்டு. ஆகவே நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கு சரியான முறையிலே நாம் இறைவனை சென்று வணங்க வேண்டும். அப்படி வணங்குபவர்களுக்கு நிச்சயமாக பிரச்சனைகள் தீர்ந்து அவர்களுடைய தோஷங்கள் விலகும். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம். சாதாரணமாக சங்கு சக்கரதாரியாக பெருமாளை எல்லா ஆலயங்களிலேயும் நாம் பார்ப்போம். இங்கு விசேஷமாக முருகப்பெருமான் தன்னுடைய திருக்கரங்களிலே சங்கு சக்கரம் வைத்தபடி நமக்கெல்லாம் அருள்பாலிக்கின்றார். இந்த கோவில் எங்கே இருக்கின்றது? எதற்காக முருகனுடைய திருக்கரத்திலே சங்கு சக்கரம்? இதையெல்லாம் தெரிந்து கொள்ளலாம். தஞ்சாவூர் மாவட்டத்திலே அழகாபுத்தூர் என்ற ஒரு அழகான ஊர் இருக்கின்றது. இங்கே படிக்காசுநாதர் திருக்கோவில் என்ற அற்புதமான திருக்கோவில், பழங்காலத்து கோவில் இருக்கின்றது. இந்த படிக்காசுநாதர் திருக்கோவிலிலே தான் முருகப்பெருமான் மிக அரிதான முறையிலே சங்கு சக்கரதாரியாக நமக்கெல்லாம் அருள்பாலிக்கின்றார். அசுரர்களுடைய தொல்லை அதிகரிக்கின்ற ஒரு காலத்திலே அவர்களை அழிப்பதற்காக சிவபெருமான் முருகப்பெருமானை அசுரவதத்திற்கு கிளம்பும்படி கூறினார். தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்கின்ற தாரக மந்திரத்தோடு முருகப்பெருமானும் உடனே கிளம்பினார். சிவபெருமானும் தேவர்களும் முருகப்பெருமானுக்கு பலவிதமான ஆயுதங்களை கொடுத்தனர். அப்போது திருமால் தன்னுடைய சங்கு சக்கரத்தை கொடுத்து மாமன் மருமகனை ஆசீர்வாதம் செய்தார். ஆயுதங்களோடு புறப்பட்ட முருகப்பெருமான் அசுரர்களை எல்லாம் சம்ஹாரம் செய்து இந்த ஆலயத்திலே நின்ற கோலத்திலே குடிகொண்டார்.
முருகன் கைகளிலே கேடயம், வில், அம்பு, சாட்டை, கத்தி, சூலாயுதம், வஜ்ரம் மற்றும் திருமாலுடைய ஆயுதங்களான சங்கு சக்கரமும் ஏந்தி இங்கே நமக்காக காட்சி தருகின்றார். இங்கு சங்கு சக்கரமே இவரது பிரதான ஆயுதமாக இருக்கின்றது. இந்திர மயில் மீது அமர்ந்த கோலத்திலே இருக்கும் இவர் கல்யாண சுந்தர சண்முக சுப்பிரமணியர் என்று அற்புதமான திருப்பெயரோடு அழைக்கப்படுகின்றார். அவருடைய அருகிலே வள்ளி தெய்வானை இருக்கின்றனர். மயில் மீது மயில் இடதுபுறமாக திரும்பி நிற்பது போன்ற ஒரு மாறுபட்ட அமைப்போடு இங்கே முருகப்பெருமான் கோவில் கொண்டிருக்கின்றார். சங்கு சக்கரம் ஏந்திய முருகப்பெருமானை நாம் இந்த ஆலயத்திலே சென்று வணங்கினால் நம்முடைய பூர்வ ஜென்ம பாவங்கள் எல்லாம் நீங்கி சகல செல்வங்களும் கிடைக்கும். அதேபோல் ஜாதகத்திலே திருமணத்தடை தோஷம், நம்முடைய வியாபார நிமித்தமாக நமக்கு இருக்கின்ற தடைகள், எதிரிகளுடைய ஏவல் பில்லி சூன்யம் போன்ற இந்த பிளாக் மேஜிக் என்று சொல்வார்களே, அவையெல்லாம் இந்த ஆலயத்துக்கு வந்து நாம் வழிபாடு செய்தால் நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும். அவை எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகும். இந்த அற்புதமான திருக்கோவில் தஞ்சாவூர் மாவட்டத்திலே அமைந்திருக்கின்றது. நேரம் கிடைக்கும் போது இந்த அற்புதமான திருக்கோவிலுக்கு சென்று வணங்கி முருகப்பெருமானுடைய அருளினாலே எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும். கந்தனுக்கு மிகுந்த தெய்வம் இல்லை. கந்தப்பெருமான் நம்முடைய அத்துணை ஜாதக ரீதியான தோஷங்களையும் அழிக்கின்ற கடவுள். தோஷங்களை எல்லாம் அழித்து நமக்கு சந்தோஷத்தை தருகின்ற கடவுள் முருகப்பெருமான். கந்தனை வணங்குபவர்களுக்கு எல்லா விதமான நலங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஆகவே இந்த அற்புதமான திருத்தலத்துக்கு சென்று வழிபட்டு முருகப்பெருமானுடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.